இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தாவைக்கு அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லார்கிட்டயும் 60 ரூபாய் வாங்குறாங்க. நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இளைஞர்கள் பாத்தீங்கன்னா விவசாயத்தை விட்டு வெளியே போறதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தாவைக்கு அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லார்கிட்டயும் 60 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க தான் வந்து நெல் மூட்டைக்கு பணம் வாங்குறத வந்து தடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 60 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா 170 மூட்டை போட்டிருந்தேன். 170 மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், நான் 10,000 ரூபாய்க்கு மேல நான் கொடுத்துருக்கேன் பணம் அரசுக்கு போதா? இதாவது இப்போ நான் நெல் விளை வைக்கிறேன்னா நான் தான் வந்து நெல்லை விற்கிறேன். எனக்கு தான் அரசு பணம் தரணும். அரசு வாங்குறாங்கன்னா அவங்க தான் எனக்கு பணம் தரணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நான் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து எங்க என் நெல்லை வாங்கிக்கங்க, என் 170 மூட்டையை வாங்கிக்கங்க என்ற நிலைமையில இருக்கு. இப்போ இந்த பணம் வந்து முதல்வர் விஜய் அரசுக்கு போதா, இல்லைன்னா இங்க ஓட்டுக்கு வந்து தாவைக்கா வந்து 300 ரூபாய் கொடுத்தாங்க. இது உத்திரமர் தொகுதி. ஓட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த எம்எல்ஏக்கு போதா? இத முதல்வர் விஜய் அவர்கள் தான் வந்து மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பதில் சொல்லணும். இந்த பணம் எங்க தான் போகுது? எல்லா செய்தியிலும் வருது. டெல்டா மாவட்டம் இல்ல, இது காஞ்சிபுரம் மாவட்டம், இங்கேயே வாங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பணம் வாங்குறது செய்திகள்ல வருது. இந்த பணம் எங்க தான் போகுதுன்னு போன அரசுலயும் தெரியல, இந்த அரசு வந்த இந்த அரசுலயும் தெரியல. இந்த பணம் எங்க போகுது? மக்களுடைய ஒவ்வொரு வேர்வையும் சிந்தி ஒவ்வொரு மூட்டையும் விளைய வச்சா அதுல ஒவ்வொரு மூட்டையிலிருந்து 60 ரூபாய் 10,000 ரூபாய். ஒரு விவசாயி 10,000 ரூபாய் கொடுத்தா இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க விவசாயிகளா எவ்வளவு அமௌண்ட்? தமிழ்நாடு கடனே அடைஞ்சிரும். ஒரு விவசாயம் பண்ணவே தமிழ்நாடு கடனே அடைஞ்சலாம் போல. அந்த அளவுக்கு பணம் எங்க தான் போகுது?